ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சீரிஸ்ல செகண்ட் சாப்டர்ல இந்த 5 + 55 3 + 33 0.4 0.44 அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும்ல. அந்த மாதிரி கணக்குல நம்ம 3 + 33 முடிச்சிட்டோம், 0.4 முடிச்சிட்டோம். ஆனா இருந்தாலுமே இன்னும் இந்த கணக்கை பத்தி குழப்பம் நிறைய பசங்களுக்கு இருக்கு. இப்போ என் கூட என்கிட்ட 4 பசங்க படிக்கிறாங்க. அந்த பசங்களுக்குமே இன்னும் இந்த கணக்குல டவுட் இருக்கு. ஸோ அந்த கணக்கை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. 5 + 55 + 555 என்ற தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்களா. இப்போ கூடுதல் அப்படின்னா என்னன்னா எஸ்என் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ 5 + 55 இந்த மாதிரி இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 5 தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 5 இருக்கு. அப்போ அந்த 5ஆம் நம்பரை வெளியே எடுத்துருங்க. மிச்சம் உள்ள அப்படியே 1 11 111 டாட் 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 n உறுப்புகள் வரை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சா எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ ஃபர்ஸ்ட் நம்பர் எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே வெளியே எடுக்கிறோம். உள்ள மிச்சம் எல்லாமே இங்கே 5 இருந்தால் 1ன்னு போடுங்க. இங்கே 2 5 இருக்கு, அப்புறம் 2 1. இங்கே 3 5 இருக்கு, இங்கே 3 1ன்னு போட்டுருங்க. அப்படியே 800 ரூபாய் இல்லைங்க. இப்போ 3 + 33 என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 3 இருக்கு. 3 எழுதி மிச்சம் உள்ளதை அப்படியே எழுதுறோம். இது ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2 என்ன? 9ஆல பெருக்கி 9ஆல வகுக்கணும். அது அப்படியே உள்ள உள்ளதை அப்படியே எழுத போறோம். இதான் என்னது? ஸ்டெப் நம்பர் 2. உறுப்புகள் வரை. இப்போ ஸ்டெப் நம்பர் 3 என்ன பண்ண போறோம்னா, நம்ம இந்த பெருக்கிற 9 இருக்குல்ல, அந்த 9 எல்லாத்தையும் உள்ள பெருக்க போறோம். அப்ப வெளியே என்ன இருக்கும்? 5/9 மட்டும்தான் இருக்கும். இந்த 9 வச்சு உள்ள பெருக்க வைப்போம். 9 9 11 99 119 999 டாட் 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 n உறுப்புகள் வரை. எழுதியாச்சா? இப்ப ஸ்டெப் நம்பர் 1 முடிஞ்சு, ஸ்டெப் நம்பர் 2 முடிஞ்சு, ஸ்டெப் நம்பர் 3 முடிஞ்சு. ஸ்டெப் நம்பர் 4 என்னன்னா 5/9. இப்போ இந்த 9 ஒரு முழு நம்பரை கொண்டு வரணும். 9 பக்கத்துல எந்த நம்பர் 0 வரும்? 10 தானே வரும். அப்ப 10ல இருந்து 1 கழிச்சா 9. அப்ப 99 என்ன வரும்? 100ல இருந்து 1 கழிக்கணும். 999 என்ன பண்ணணும்? 1000ல இருந்து 1 கழிக்கணும். இது வரைக்கும் n உறுப்புகள் வரை. இந்த ஸ்டெப் எழுதியாச்சா? இந்த ஸ்டெப்புக்கு எடுத்து என்ன பண்ணணும்? 10 100 1000லாம் தனி எழுதிக்கணும். -1 -1 -1லாம் தனி எழுதிக்கணும். இப்படி தனி எழுதிட்டோம்னா நம்ம கணக்குல 50% முடிச்ச மாதிரி. இப்போ அதை தனி எழுதுங்க பார்ப்போம். 5/9 முதல்ல என்ன இருக்கு? 10 இருக்கு. அடுத்த இதுல 100 இருக்கு. அடுத்த இதுல 1000 இருக்கு. டாட் 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 n உறுப்புகள் வரை. மைனஸ். அடுத்த காலத்துல மைனஸ் இருக்கா? -1 -1 -1 என்ன இருக்கா? அப்ப -1னால என்ன பெருங்க என்ன வரும்? -n. இதுதான் என்னது? ஸ்டெப் நம்பர் 5. இது வரைக்கும் முடிச்சாச்சாங்க. இதுக்கு அடுத்து ஒரு சிம்பிள் ஸ்டெப் தான். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? கூடுதல் தானே கண்டுபிடிக்க போறோம். கூடுதலுக்கு ஃபார்முலா என்னது? Sn = a × r⁴n/1 - 2 r - 1. அதான ஃபார்முலா. இப்போ இந்த 10 100 1000க்குலாம் கண்டுபிடிக்க பார்ப்போம். 10 100 1000க்கு Sn என்ன வரும்? Sn = a × r⁻n - 1/r - 1. இது என்ன ஃபார்முலா? இப்போ இதுல a என்னது? ஃபர்ஸ்ட் நம்பர் தான் a. அப்ப a ஓட வேல்யூ 10. r ஓட வேல்யூ என்னது? T2/T1. இதுல T2 என்னது? 100. 100ல இருந்து T1 என்னது? 10. அப்ப r வேல்யூ என்னது? 10 தான். இந்த ரெண்டு வேல்யூ இந்த சமன்பாடுல பிரதிநிதித்துவம் பார்ப்போம்.
Sn is equal to a ஓட வேல்யூ என்னது 10 r ஓட வேல்யூ 10n minus 1 divided by 10 minus 1. இப்போ இந்த வேல்யூ என்னது இந்த 10 plus 100 ஓட வேல்யூ தானே இத போய் இந்த சமன்பாடுல பிரதியிடுங்க பாப்போம் c equal to 5/9 இந்த சமன்பாடுல பிரதியிட்டா என்ன வரும் 10n minus 1 இந்த 10ல 1 என்ன வரும் 9 வரும் மிச்சம் என்ன இருக்கு minus n அப்படிங்கா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் இந்த 5/9 ரெண்டு உறுப்புல உள்ள பிரதியிடுங்க பாப்போம் 5/9 into 10 into 10n minus 1 divided by 9 minus 5 into n 5n divided by 9 into 1 9 கீழ 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் 5 10 50 9 81 10 into 10n minus 1 minus 5n by 9 இதான் என்னது 5 plus 55 555 ஓட முதல் எண் உறுப்புகளின் கூடுதல். இது சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப் தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கொடுத்த ஃபர்ஸ்ட் நம்பர் என்னதோ அதை வெளிய எடுத்துட்டு உள்ள எல்லாமே ஒரு 5 இருந்துச்சுனா 1 ன்னு போடணும் 2 5 இருந்துச்சுனா 11 போடணும் இங்க 3 5 111 போடுறோம். அடுத்து 9 ஆல பெருக்கிட்டு 9 ஆல வகுக்குறோம். அதுக்கு அடுத்து அந்த 9 ஆல பெருக்குனத மேல உள்ள வேலையை வந்து உள்ள பெருக்குறோம். 1 9 9 19 99 119 999 போடுறோம். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் இந்த 9 பிரிக்கணும். 9 எது பக்கத்துல இருக்கு 9 எடுத்து வரும் 10 தான் வரும். அப்ப 10ல இருந்து 1 கழிச்சா 9 ஆ 100ல இருந்து 1 கழிச்சா 99 1000ல இருந்து 1 கழிச்சா 999 இப்படியே போடுறோம். போட்டதுக்கு அப்புறம் 10 100லாம் தனியா எழுதுறோம் மைனஸ்லாம் தனியா எழுதுறோம். தனியா எழுதிட்டோம். இங்க மைனஸ் தனியா எழுதுறதுக்கு பதிலா -1 * n என்னது மைனஸ் என்ன ஸ்ட்ரைட்டா போட்டேன். இப்போ இதுக்கு மட்டும் கூடுதல் கண்டுபிடிக்கணும். கூடுதலுக்கு ஃபார்முலா என்னது Sn = a * r power n - 1 divided by r - 1 இந்த ஃபார்முலால பிரதியிடணும். a க்கு பதிலா ஃபர்ஸ்ட் உறுப்பு 10 r என்னது t2/t1 t2 என்னது 100 t1 என்னது 10 அப்ப அடி கொடுத்தோம்னா என்ன வரும் 10 வரும். அதை வச்சு பிரதியிட்டோம்னா இந்த கணக்கு முடிஞ்சு. இந்த கணக்குல வேற எதுவுமே கிடையாது. சிம்பிள். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா யோசிங்க. இந்த கணக்கு வந்து ரொம்ப ஈஸியான கணக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி கணக்கு ஒரு கணக்கு இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல வந்து எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் இயர் வந்து இந்த கணக்கு வரல. ஸோ இந்த இயர் வந்து இந்த கணக்கு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.